Hello guys, hello, welcome to my channel. நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் அந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே ஓரளவு பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம பிளாக் டயக்ராம்குள்ளே போகிறோம். பிளாக் டயக்ராம். ஸோ வாட் இஸ் அ பிளாக் டயக்ராம், அப்புறமா அதோட காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாட் இஸ் பிளாக் டயக்ராம்? ஃபஸ்ட்டு பிளாக் டயக்ராம்னா என்ன? A block diagram consists of a single block or a combination of blocks. These are used to represent the control system in pictorial form. Pictorial ஃபார்மில் நான் கண்டுபிடிச்சிக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுவேன். தட் இஸ் நத்திங் பட் நோன் அஸ் பிளாக் டயக்ராம். ஸோ இந்த ஃபஸ்ட் இமேஜை எடுத்துப்போம். இப்போ இதில் வந்து ரெண்டு பிளாக் இருக்குது, ஜிஎஃப்எஸ் ஹெச்எஃப்எஸ். அதாவது இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் தான் பிளாக்ஸ். The transfer function of the component is represented by a block. A block has a single input and single output. ஒரு பிளாக்குக்கு சிங்கிள் இன்புட் அண்ட் சிங்கிள் அவுட்புட் தான் இருக்கும். ஸோ பிளாக் டயக்ராம்னா என்ன, பிளாக்னா என்னங்கிறது இதில் இருக்குது. பிளாக் டயக்ராம்னா பிளாக்ஸை வச்சு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ the following figure shows a block having an input x of s and output y of s and the transfer function g of s. ஸோ இதில் வந்து என்னென்னா எக்ஸ் ஆஃப் எஸ்ங்கிறது இன்புட்டு, ஒய் ஆஃப் எஸ்ங்கிறது அவுட்புட்டு, ஜி ஆஃப் எஸ்ங்கிறது நம்மளோட இது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ஜி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பை இன்புட் ஒய் ஆஃப் எஸ் பை எக்ஸ் ஆஃப் எஸ். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நடுவில் போடுறேன், நடு பிளாக்கில் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஜி ஆஃப் எக்ஸ் இருக்க பாக்ஸ் தான் பிளாக்கு, எக்ஸ் ஆஃப் எஸ் அண்ட் ஒய் ஆஃப் எஸ் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட்டு. ஸோ இது மொத்தமாக நம்ம சொல்லணும்னா இது பிளாக் டயக்ராம்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பிளாக் டயக்ராமில் ஒவ்வொரு காம்பனண்ட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு காம்பனண்ட் சம்மிங் பாயிண்ட். சம்மிங் பாயிண்ட்னா என்ன? த சம்மிங் பாயிண்ட் இஸ் ரெப்ரசன்டட் with a circle having cross x inside it. ஸோ சம்மிங் பாயிண்ட் இஸ் ரெப்ரசன்டட் வித் அ சர்க்கிள். ஒரு சர்க்கிள் இருக்கும், அதுக்கு நடுவில் கிராஸ் இருக்கும். இட் ஹாஸ் 2 or more inputs and a single output. இட் ஹாஸ் 2 or more inputs. நிறைய இன்புட் இருக்கும் அந்த சர்க்கிளுக்கு, ஆனால் ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கும். சம்மிங்கிற வேர்டே நமக்கு என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா சம்திங் ஆட் பண்ணுது, அல்தமேட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம 5 + 2 + 3 பண்ணாலும் 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு ஃபைனல் ரிசல்ட் ஜஸ்ட் 10 தான், ஏ சிங்கிள் நம்பர். ஸோ அதனால தான் சிங்கிள் அவுட்புட். இட் ப்ரொடியூசஸ் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த இன்புட்ஸ். இட் ஆல்சோ பர்ஃபார்ம்ஸ் சமேஷன் or subtraction or combination of summation and subtraction of the input based on the polarity of the inputs. இதால் ஆடும் பண்ண முடியும், சப்ட்ராக்டும் பண்ண முடியும், இல்லை ரெண்டுமே சேர்ந்து பண்ண முடியும். ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த polarity, not by any sign changes, not by any symbol changes. சிம்பிள் அதே தான், நம்ம பொலாரிட்டியை வச்சு தான் ஆடிங் சப்ட்ராக்ஷன்லாம் நடக்குது. ஸோ லெட் அஸ் see the operations one by one. ஆடிங் எப்படி, சப்ட்ராக்ஷன் எப்படி, காம்போ எப்படி. ஸோ ஃபஸ்ட்டு ஆடிங். The following figure shows a summing point with 2 inputs. ஏ ஒரு இன்புட்டு, பிங்கிறது இன்புட். இதுதான் நான் சொன்ன சம்மிங் பாயிண்ட். எக்ஸ்ன்னு இருக்கா, எக்ஸுங்க ஒரு சர்க்கிள் எக்ஸ் இருக்குது. ஸோ here the inputs a and b have a positive sign. ஸோ அதனால தான் நான் இந்த இடம் ++, ஏபி அதோட என் பாத்தில் ++ன்னு போட்டிருக்கேன். I am indicating that a and b are positive signs. So upon adding, so the summing point produces output y as sum of a and b. So summing point la then input add ஆகும். a is one input and b is another input. Therefore y is equal to a plus b here obtained. So this is nothing but a summing point. இப்போ பிளாக் டயக்ராமில் இதை பார்த்தா நீங்கள் summing point தான் சொல்லணும். So next, the following figure shows a summing point with 2 inputs a and b and 1 output y. Here the inputs a and b are having opposite signs. போன கேஸ் சேம் சைன், இந்த கேஸ் ஆப்போசிட் சைன். ஸோ ஏ இஸ் ஹேவிங் பாசிட்டிவ் சைன் அண்ட் பி இஸ் ஹேவிங் நெகட்டிவ் சைன். ஸோ ஏ நான் பாசிட்டிவ் வச்சுருக்கேன், பி நெகட்டிவ் வச்சுருக்கேன். அப்போ அவுட்புட் என்னவாக இருக்கும்? ஏ ப்ளஸ் த மைனஸ் பி, அப்போது ஏ மைனஸ் பி. ஸோ இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, இந்த சம்மிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது வந்து ஆடிங் பண்ணிச்சு, இது சப்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கேஸ் வந்து காம்போ, ரெண்டுமே சேர்ந்ததுக்கு. The following figure shows a summing point with 3 inputs a, b, c. a, b, c 3 இன்புட் கொடுக்குறேன். இதில் a பாசிட்டிவ் சைன், b பாசிட்டிவ் சைன், c நெகட்டிவ் சைன். இப்போ இது அல்ஜிப்ரிக் ஆட் பண்ண என்ன ஆகும்? a ப்ளஸ் b மைனஸ் c which is equal to output y. ஸோ இப்போ இந்த 3 கேஸ்லுமே பார்த்தா நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் 2, 3 இருந்தது, ஆனால் அவுட்புட் வந்து எல்லா கேஸ்லையும் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ முன்னாடி நம்ம கொடுத்த பாயிண்ட்டு இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோ தான் சம்மிங் பாயிண்ட். Summing point is nothing but a circle with a cross x inside it. So take off point.
இப்போ இது வேறு பிளாக் டயக்ராமில் இருக்க வேறு ஒரு காம்பனண்ட்டோட பார்ட். A takeoff point is a point from which the same input signal can be passed through more than one branch. அதாவது ஒரு சிக்னல் வந்து ஒரு பிரான்ச் ஒரு பாத்வேயை தவிர்த்து இன்னொரு பாத்வேக்கும் ட்ராவல் ஆகுது. அதை மாதிரி இருந்தால் அது பேர் டேக் ஆஃப் பாயிண்ட். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் டேரெக்டாகவே பார்ப்போம். இந்த ஃபாலோயிங் ஃபிகர் த டேக் ஆஃப் பாயிண்ட் இஸ் யூஸ் டு கனெக்ட் த சேம் இன்புட் R of S to 2 or more blocks. Here I am considering 3 blocks, GA of S and GB of S and GC of S. ஸோ இப்போ இங்கே R of Sங்கிற இன்புட் கொடுக்குறேன். ஸோ அந்த R of Sங்கிற இன்புட் வந்து 3 பாத்துக்கு பிரிஞ்சு போகுது. ஸோ இந்த பாத்துக்கு போகுது, இந்த பாத்துக்கு போகுது, இந்த பாத்துக்கும் போகுது. ஸோ 3 பாத்துக்கு போகுது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டேக் ஆஃப் பாயிண்ட். ஏன்னா இங்கே நான் அனுப்புகிற R of S சிக்னல் ஒரு பாத் மட்டும் இல்லாத இன்னும் நிறைய பாத்துக்கு போகுது. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் டேக் ஆஃப் பாயிண்ட். ஸோ சம்மிங் பாயிண்ட், டேக் ஆஃப் பாயிண்ட், இவ்வளோ தான் பிளாக் டயக்ராம் காம்போனன்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம a block diagram representation of a electrical system. ஏதாவது ஒரு சிஸ்டத்தோட பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் பார்த்தாலே போதும். ஸோ எல்லாமே மீதி எல்லாமே நம்மளே போட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு சிஸ்டத்தோட பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் காட்ட போகிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். In this section, let us represent an electrical system with a block diagram. Electrical system contain mainly 3 basic elements: resistor, inductor and a capacitor. Consider a series of RLC circuit as shown in the following figure, where V I of t and V naught of t are the input and output voltages. Let I of t be the current passing through a circuit and this circuit is in time domain. So இதுதான் அவங்க சொன்ன சர்க்யூட். R இருக்கு, L இருக்கு, C இருக்கு. இங்கே VA of t, இங்கே V naught of t, I is a current flowing fluid which is in time domain. Why they are saying as a time domain? Because input voltage is in the function of t and output voltage is also the function of t. Depends on time. So it is a time domain circuit, time domain RLC electrical circuit. So இதை வந்து நம்ம இப்போ என்ன டேரெக்டாக பண்ணோம்னா, I am converting this time domain into frequency domain. டைம் டொமைனை ஃப்ரீக்வன்சி டொமைனாக மாற்றுறதுக்கு நமக்கு என்ன டெக்னிக் இருக்குது? லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஐ எம் டேக்கிங் அ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஆருக்கு ஆர் தான், எல்லுக்கு எஸ்எல் அண்ட் கெப்பாசிட்டர் சிக்கு 1/SC. ஸோ லாப்லாஸ் டொமைன் எடுக்கணும். ஸோ ஆல்ரெடி சர்க்யூட் தேரியில் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸுங்கிற லெசன்லே லாப்லாஸ் டொமைனும் காட்டியிருப்பாங்க. இண்டக்டரோட லாப்லாஸ் டொமைன் என்ன, கெப்பாசிட்டரோட லாப்லாஸ் சர்க்யூட் என்ன, ரெசிஸ்டரோட லாப்லாஸ் சர்க்யூட் என்ன அப்படின்னு காட்டியிருப்பாங்க. ஸோ அது மூணுத்தையுமே நான் கம்பைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ VI of S is input signal and V naught of S is output signal. It is changed into frequency domain because S in terms of Sல வந்துருச்சு input signal and output signal. ஸோ இப்போ சிஸ்டம் ஈக்குவேஷன் எப்போவுமே எழுதுற மாதிரி எழுதுவோம். ஸோ சிஸ்டம் ஈக்குவேஷன் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் இம்பிடன்ஸ் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் இம்பிடன்ஸ் வந்து எவ்வளோ? கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் இம்பிடன்ஸ் வந்து எவ்வளோ? ஜஸ்ட் அவுட்புட் இன்புட் ட்ராப் அவுட்புட் ட்ராப் டிஃப்ரென்ஸ் மீதி என்ன இருக்கோ அதுதான் வந்து இம்பிடன்ஸ் ட்ராப். ஸோ அதுதான். ஸோ I of S is equal to VI of S minus V naught of S. VI of Sங்கிறது இந்த லெஃப்ட் சைட் ஆஃப் சர்க்யூட் ட்ராப்பு, அதாவது வோல்டேஜ் சோர்ஸ். V naught of Sங்கிறது ரைட் சைடில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தான் இப்போ என்னவாக இருக்கும்? இம்பிடன்ஸோட ட்ராப்பாக இருக்கும், RNSLோட ட்ராப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் I of S is equal to VI of S minus V naught of S divided by its resistance. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னது? R plus SL, அதாவது இம்பிடன்ஸ் R plus SL. ஸோ இந்த பாத்துக்கான பர்டிகுலர் கரண்ட்டு, இந்த பாத்துக்கான பர்டிகுலர் கரண்ட்டை நான் வந்து இப்போது கேல்குலேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நான் இன்னும் இது வந்து ஜஸ்ட் இப்போ நார்மலாக பிரிக்கிறேன். 1/R plus SL வெளில எடுத்து VI of S minus V naught of S. இப்போ அவுட்புட் வோல்டேஜ் மெஷர் பண்ணேன். V naught of S எவ்வளோ? V naught of S is nothing but 1/SC times of I of S. Output V naught of S is nothing but I of S divided by SC. ஸோ இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நம்ம எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மாடலிங்கில் இதெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறது தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ I of S கண்டுபிடிக்கணும், V naught of S கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் வச்சு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டேரெக்டாகவும் கண்டுபிடிப்பேன். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணேன்னா பிளாக் டயக்ராம் வேல ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். So first let us now draw the block diagram for this 2 equation individually and then combine this block diagram properly in order to get a overall block diagram of a series RLC circuit which is in S domain. So equation 1 enna irukku? Equation 1 can be implemented with the block having a transfer function of 1/R plus SL. R plus SL.
The input and output of this blocks are vi of s minus v naught of s and I of s. இந்த பிளாக்குக்கான இன்புட் என்ன அவுட்புட் என்ன அப்படின்னு இவங்க இது பண்ணிடுறாங்க. ஸோ இது நம்ம டயக்ராமில் பார்த்தா இன்னும் தெளிவாக தெரியும். ஸோ என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மிங் பாயிண்ட் ஒன்று ட்ராப் பண்ணிவிட்டு விஐ ஆஃப் எஸ்ஸையும் வி நாட் ஆஃப் எஸ்ஸையும் கொடுத்துருவாங்க, சிக்னலாக கொடுக்க போதும் அப்படிங்கிறாங்க. ஏன் இங்கே வி நாட் ஆஃப் எஸ் மைனஸ்னா, பிகாஸ் இன் அவர் ஈக்குவேஷன் வி ஹேவிங் அ மைனஸ் சைன் வித் வி நாட் ஆஃப் எஸ். ஸோ அதனால தான் இங்கே மைனஸ் வி நாட் ஆஃப் எஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ விஐ ஆஃப் எஸ் மைனஸ் வி நாட் ஆஃப் எஸ் இன்டூ என்னதுக்கு 1/r + SL தானே. ஸோ இன்டூ 1/r + SL நான் ஒரு பிளாக்கில் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். 1/r + SL ஒரு பிளாக்கில் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ டுகெதர் திஸ் ப்ராடக்ட் ஃபார்ம்ஸ் வாட்? I of s, nothing but I of s. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கான பிளாக் டயக்ராம் இதுதான். பிளாக் டயக்ராம் போடும்போது யோசித்து போடணும், அப்போ தான் கரெக்டாக வந்து எல்லாம் கனெக்ஷன்ஸ் தப்பாகி தப்பான ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வரைகிற மாதிரி ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அ ஃபஸ்ட் I of s-க்கான பிளாக் டயக்ராம். ஸோ லெட் அஸ் டேக் த செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவுட்புட் வோல்டேஜோட வேல்யூ என்னன்னா 1/SC டைம்ஸ் ஆஃப் IS. நம்மக்கிட்ட இங்கே ஆல்ரெடி IS இருக்குது. இந்த V நாட் ஆஃப் எஸ்ஸுக்கான வேல்யூ என்னென்னா 1/SC டைம்ஸ் ஆஃப் திஸ் அவுட்புட். ஸோ அவுட்புட் இன்ட்டு 1/SC டைம் வில் கிவ் யூ V நாட் ஆஃப் எஸ். ஸோ அப்போ நான் 1/SC எங்கே வைக்கலாம்? ஃபீட்பேக்கில் வைக்கலாம். ஸோ அதுதான் நான் அதை வந்து ஃபீட்பேக்கில் போட போகிறேன். 1/SC ஃபீட்பேக்கில் போட போகிறேன். ஆர் நான் இங்கே முன்னாடியே போட்டுப்பேன். இந்த இடத்துல முன்னாடியே 1/SC வந்து இங்கே முன்னாடியே போட்டுவேன். இங்கே நம்ம போட்டுக்கோங்களேன் I of s இன்ட்டு 1/SC டைம்ஸ் V நாட் ஆஃப் எஸ். ஸோ அதை மாதிரி இங்கே முன்னாடியே போட்டு விட்டுதேன். ஒன்று நான் இந்த பக்கமும் போடுவேன், இல்லை இந்த பக்கம் போடுவேன், போத்தா சேம் தான். ஸோ இங்கே 1/SC போட்டுதேன். ஸோ டுகெதர் இது மொத்தமாக பார்த்தா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பிளாக் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம் வித் அ யூனிட்டி ஃபீட்பேக். அதாவது இந்த ஃபீட்பேக் லைனில் எதுவுமே இல்லை, எந்த பிளாக்குமே இல்லைனா which is nothing but 1, a value of 1 is given as a feedback. 1 times போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ஓகே, ஸோ இதுதான் இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துக்கான பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். இப்போது ஜென்ரலாக steps to get a block diagram. What are the basic steps to get a block diagram for the any system? So first, convert the time domain electrical circuit into S domain electrical circuit by applying Laplace transform. இது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டுக்கு. ஒருவேளை மெக்கானிக்கலுக்காக இருந்தால் ஈக்குவேஷனில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும், அது வழி இல்லை. எலக்ட்ரிக்கலுக்கு நம்ம ஆல்ரெடி ஈக்குவலண்ட் இருக்குது. மெக்கானிக்கல்னால் கொஞ்சம் அதில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஈக்குவேஷனை மாற்றி பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட், ரைட் டவுன் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த கரண்ட் பாசிங் த்ரூ ஆல் த சீரிஸ் பிரான்ச் எலமெண்ட்ஸ் அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் ஆல் த ஷட் பிரான்ச்சஸ். சீரீஸ் எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கரண்ட் ஈக்குவேஷன் எழுதணும். நமக்கு இங்கே சீரீஸ் எலமெண்ட்ஸ் இம்படன்ஸ் தான் இருந்தது, RSL இருந்தது. ஸோ அதனால தான் அதுக்கு மட்டும் கரண்ட் எழுதுனேன். பேரல் ஆகிறதுக்கு வோல்டேஜ் கண்டுபிடிச்சி வச்சு எழுதுனேன். ஸோ அதை தான் இவங்க சொல்கிறாங்க இந்த செகண்ட் ஸ்டெப்பாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ட்ரா த பிளாக் டயக்ராம் ஃபார் ஆல் த அபோவ் ஈக்குவேஷன் இண்டிவிஜுவலி. நம்மளும் அதான் பண்ணோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தனியாக ஒரு பிளாக்கு, செகண்ட் ஈக்குவேஷன் தனியாக ஒரு பிளாக்கு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு, கம்பைன் திஸ் பிளாக் டயக்ராம் ப்ராப்பர்லி இன் ஆர்டர் டு கெட் அ ஓவரால் பிளாக் டயக்ராம் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இன் எஸ் டொமைன். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், நம்ம ரெக்வயர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ப்ராப்பர் பிளாக் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் கைஸ். பிளாக் டயக்ராம்னா என்ன, அதோட பார்ட்ஸ்லாம் என்ன, அதுக்கடுத்து சாம்பிள் பிளாக் டயக்ராம், மூணுமே ஒரே இதில் போட்டு ஒரே வீடியோவில் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி சம் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக்ஸ் அதை மாதிரி ஏதாவது பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் திஸ் PDF கைஸ். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கண்ட்ரோல் சிஸ்டம் வீடியோ போடுவேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். யாருக்காவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அனுப்பிச்சி விடுங்க. ஸோ தேங்க்யூ.